பீஜமுடு டான் 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 டான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேப்டன் கான்ஃபிக் சேனல். ஸோ நாம் ஜூன் 10க்கு வந்துட்டோம். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செட்டிங் கான்ஃபிகரேஷன் ஃபார் லோ எண்ட் டிவைஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னைக்கான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதை தான் வந்து ஸ்பெஷலாக சொல்லிட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ லீவ் த டாபிக். ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சொல்லி போயிடலாம். ஸோ இப்போ செட்டிங்ஸில் போனோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள். ஸோ நிறைய செட்டிங் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேங்க. ஸோ டேட்டா யூசேஜ் இதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஸோ போயிட்டு இங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆப் பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்கும். ஸோ 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்புக்கும் டேட்டா வந்து போகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப் மட்டும்தான், நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கீழே வாங்க. ஸோ ஒவ்வொரு செட்டிங்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா யூஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டிவைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டிபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா டிபிஐ குறைச்சிக்கும். பிரைட்னஸ் லெவல் எப்போவுமே 0ல் வைங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ உங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னா பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஆப்லேருந்து முக்கியமாக வந்துகிட்டே இருந்ததுன்னா ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஆப்பை டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேயும் போய் பாருங்கள். ஸோ இப்போ கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப் என்னால் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் ரொம்பவே முக்கியம். எனக்கு வேணுங்கிற போது நான் எனேபிள் பண்ணிக்குவேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே டிசேபிள், கேலண்டர் எனக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்பில் பேக்ரவுண்டில் ரன் ஆகி நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்க போகுது, பிரச்சனை தான் ஆக போகுது. ஸோ க்ரோம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணும்போது எஸ்டி கார்டுக்கும் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க கைஸ். நான் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது எஸ்டி கார்டுக்கும் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கும் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ மாற்றி டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு க்ரோம் அப்டேட்டட் வெர்ஷனில் வரும். ஸோ அதனால் நான் டிசேபிள் பண்ணாமல் வச்சுருக்கேன் கைஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோமை பார்த்தீங்கன்னா டிசேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா do you want to replace the factory version அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நான் கேன்சல் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆகாது கைஸ், பயப்படாதீங்க, டிசேபிள் ஆகாது. க்ரோமுடைய ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வெர்ஷன் வித் 0 KB கைஸ், 0 KBயோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த க்ரோம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகத்தான் இருக்கும் கைஸ், பெஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நியூ ஃபீச்சர்ஸ் டவுன்லோட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணலாம். ஸோ க்ரோமுடைய ஃபஸ்ட்டு வெர்ஷனில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் லோ எண்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ புரிஞ்சுக்கோங்க. க்ளவுட் பிரிண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளவுடியோட ஒரு ரிப்போர்ட்டை தான் தந்துருக்கும் பைத்தியா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆப்லாம் உங்களுக்கு தேவையே படாது, நீங்கள் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பீங்க. வேணுங்கிற போது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரைவை பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வெர்ஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 KB பார்த்தீங்கன்னா தெரியும், 0 KB. ஸோ ஓகேவா, நான் வந்து இப்போ ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுனால 7 MB இல்லைன்னா 0 KB தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை டிசேபிள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டிசேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா do you want to replace the factory version அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க, அன்இன்ஸ்டால் ஆகிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியோ. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் ஆப் மேனேஜர். ஸோ எல்லா வெர்ஷன்லேயும் லைட் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ FM ரேடியோ. ஸோ அதை டிசேபிள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிசேபிள் பண்ண முடியல, அதனால தான் நான் அப்படி வச்சுக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் கானா பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பொறுமையாக நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கூகுள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குதுன்னா, ஸோ கூகுள் கீபோர்டை ஃபேக்ட்ரி வெர்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. அதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கூகுள் கீபோர்ட் நல்லாயிருக்கும். கூகுள் ப்ளே மூவிஸ் அண்ட் டிவிஸ் அது பார்த்தீங்கன்னா டிசேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்ட்ரி வெர்ஷனில் தான் வச்சுருப்பேன். ஸோ ஹைவ் லான்ச்சர் அது பார்த்தீங்கன்னா 132 KB தான். ஏன்னா நான் வந்து இன்னொரு லான்ச்சர் யூஸ் பண்ணுறேன். பட் அந்த லான்ச்சர் கொஞ்சமாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது பிரச்சனை விடுங்க. இன்ஸ்டாகிராம் லைட், இன்டர்நெட், ஸோ இந்த ஆப்லாம் கண்டுக்காதீங்கப்பா, அதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஓகே, JPG to PDF கன்வெர்ட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ கில் ஆப்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. மேப்பு. ஸோ மேப்பை வந்து உங்களுக்கு வேணும்னா கிளியர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளியராக தான் வச்சுருப்பேன். அது இப்போ ஏதோ வேறு யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. யூஸ் பாயிண்ட் நோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் இதில் KB பிடிச்சிருக்குப்பா. ஓகே,
இப்படி வீடியோ எடுத்து நல்லதாக போச்சு டிசேபிள் பண்ணிட்டு ஸோ பெஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லா செட்டிங் கான்ஃபிகரேஷனும் இப்போவே கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று லைக் மட்டும் கொடுங்க. ஸோ நான் கேட்கவே மாட்டேன் லைக். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் என்னடா எல்லாரும் சொல்கிறதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா மறந்துட்டு போயிடாதீங்கப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீட்ஸ் அதே மாதிரி டிசேபிள் பண்ணிக்கோங்க. சிம் டூல் கிட் அதெல்லாம் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. ஸ்லைட்ஸ் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே VPN ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, யூடியூபும் முடிஞ்சால் யூடியூப் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனில் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை டிசேபிள் பண்ண வேணாம். நீங்கள் யூடியூப்பே பார்க்கவே மாட்டிங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா டிசேபிள் கொடுங்க. ஃபேக்ட்ரி வெர்ஷன் மாறினதுக்கப்புறம் எகைன் டிசேபிள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிங்க. ஐயோ செட்டிங்ஸா ஓகே சாரி வெளில வந்துட்டேன். ஸோ திரும்பி செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். அடுத்த இதுக்கு போயிடலாம் கேஸ். ஸ்டோரேஜ் அண்ட் USB இதில் பார்த்தீங்கன்னா கிளியர்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்ச் டேட்டா பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. மை கார்டு ஓபி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாமா? 6.77 ரொம்பவே ஸ்டோரேஜ் உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆக முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கட்டம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டரி ஆப்டிமைசேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா லான்ச்சர் ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஆல் ஆப்ஷன் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஆப்டிமைஸ் டிஸ்ஆப்டிமைஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆப்டிமைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா FPS ஃபோனை ஹேங் ஆகிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குமோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ லான்ச்சர்னால ஃபோன் ஹேங் ஆகும். ஸோ அதை வந்து நான் டிஸ்ஆப்டிமைஸ் பண்ணுறேன். லான்ச்சர்னால பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஒர்க் ஆச்சுன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா போனாலும் பரவாயில்ல நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேரியர் கான்ஃபிக் ஒரு கான்ஃபிகை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுறேன். இந்த மாதிரி நானே யோசிச்சு பார்த்தேன். இதுவே ஃப்ரேம் ஒர்க்னா FPS பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ இன்புட் டிவைஸ் ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்புட் அதாவது நம்ம டச் பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நானே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. ஸோ லாங்குவேஜ் அண்ட் இன்புட் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே ஃபுல்லாக தான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பாது. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில் நம்பரை நிறையா தடவை யூஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனை பார்த்தலாமாக புது செட்டிங்ஸோடய நம்ம வந்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு OEM அன்லாக்கிங் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொடுங்க. இது ரொம்பவே முக்கியமான செட்டிங்ஸ். இதை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன்டா இதை கொடுக்குற அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸில் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணும்போது 600 MB ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB செக்யூரிட்டிக்கு வச்சிங்கன்னா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 GB ஃப்ரீ ஃபயர். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செக்யூரிட்டி முக்கியம். ஸோ செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி அன்லாக் பண்ண முடியனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எனேபிள் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது கைஸ். ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாட போது மட்டும் இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால செக்யூரிட்டிக்காக ஃப்ரீ ஃபயரில் செட் பண்ணி வச்ச அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால மற்ற இடத்துல இருக்கிற அந்த 500 MB மட்டும் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் சர்வீஸ் நீங்கள் வந்து ஆப் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அந்த கில் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ண ஒரு மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேயும் போய் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வரேன். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் நீங்கள் வந்து எனக்கே தெரிலப்பா என்ன சொல்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் 10Xல வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். ரேங்க்டு கேம் ஸ்குவாட் 1 GB ரேம்னா ஸோ இது 2 GB 3 GB ரேம்னா 3 GB ரேம்னா ரேங்க்டு கேம் ஸ்குவாட் வித் மைக் ஆன் பண்ணிவிட்டு விளையாண்டு பாருங்கள். ஸோ ஓப்பன் 10X 0.5X ஆஃப் மூணுலேயே விளையாண்டு எது பெஸ்ட்டோ அது பார்த்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆஃப் தான் எனக்கு தெரிஞ்சு பேசி நான் ஆஃப் தான் பண்ணியிருப்பேன். 4 GPU ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். லேக்லாம் வந்து ஓகே விளையாடுங்க. ஸோ லேகோடு இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 4X இதே பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸ் இதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் டிசேபிள் HW ஓவர்லேஸ் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 செட்டிங்ஸை நீங்களே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பாருங்கள் எது ஒர்க் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஸ்டாண்டர்ட் லிமிட் இதில் நோ பேக்ரவுண்ட் இல்லைன்னா 1 ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் மொத்த செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க.
ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye from Captain Config.